ஆமாப்பா நீனா வணக்கம் சர்மிளா. அதாவது மராட்டிய மாநிலத்தின் தெற்கு கடைசி மாவட்டமான அந்த கோலாப்பூர் மாவட்டத்தில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் தான் இது. இருப்பினும் அந்த மகாராஷ்டிர மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக அதாவது பெலகாவி மாவட்டத்தில் உள்ள கடபரப்பா ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கோலார் மாவட்டத்தில் உள்ள அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்து வரும் அந்த கிழக்கு சரிவில் பெய்து வரும் மழை காரணமாக கடபரப்பா ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது பெலகாவி மாவட்டத்தில் உள்ள அந்த கடபரப்பா ஆற்றில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுவதால் குறிப்பாக அந்த கோகாக் தாலுகாவில் உள்ள சில பகுதிகளில் அதாவது தரைப்பாலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. குறிப்பாக கோகாக் நகரத்திற்கும் சிங்களாப்பூர் கிராமத்திற்கும் இடையே உள்ள தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து இன்று காலை முதல் தடைபட்டுள்ளது. தடுப்பணை நீரில் மூழ்கியதால் முழுமையான வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டு மாற்று வழியில் சென்று கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் இதே பெலகாவி மாவட்டம் கோகாக் தாலுகாவில் உள்ள கோகாக் நீர்வீழ்ச்சியில் தற்போது 170 அடி உயரத்திலிருந்து அதாவது ஒரு நீர்வீழ்ச்சி போல அந்த மழை வெள்ளம் சீறி பாய்கிறது. இதை சமூக வலைத்தில் இந்த வீடியோ காட்சி தற்போது வைரலாகி வருகிறது. அந்த நீர்வீழ்ச்சி காண்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த பெலகாவி மாவட்டம் கோகாக் தாலுகாவில் தற்போது குவிந்துள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் அதாவது பெலகாவி மாவட்டத்தை பொறுத்தவரை அந்த மராட்டிய மாநில எல்லைப் பகுதியில் உள்ளதால் தற்போது இந்த பகுதியில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக கடப்பரப்பாற்றில் அதாவது வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த பகுதியில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதுங்க. தர்மிளா. ஆமாப்பா நீனா